ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எக்ஸல் தேவைப்படும். எக்ஸலோட யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ எக்ஸலில் வந்துட்டு நம்ம ஒரு சில ஆடின்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் ரொம்ப ஈஸியாக எப்படி எக்ஸல் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மினி கேலண்டர் அப்படின்ற ஆடின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆடின்ஸ்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெர்ஷனுக்கு இந்த மாதிரி மாறும். ஒரு சில வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் டேப்பில் இருக்கும். ஒரு சில வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இன்செர்ட் டேப்பில் இருக்கும். என்னுடைய வெர்ஷனில் இன்செர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இன்செர்ட் டேப்பில் போயிட்டு மை ஆடின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு சிஆவில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போயிட்டு ஸ்டோரில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஆடின்ஸ் இருக்கும். நமக்கு எந்த ஆடின்ஸ் வேணுமோ அந்த ஆடின்ஸை நம்ம இங்கே சர்ச் பண்ணி இந்த ரைட் சைடில் வரும். அதை வந்து ஆட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு சில ஆடின்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுதான் இந்த மினி கேலண்டர் அப்படின்றது. இந்த ஆடின்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா இதை மொத்தம் ஃபஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கேலண்டர் மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நமக்கு இவருடைய டேட் ஆஃப் பர்த் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த காலண்டர் மேலே எந்த டேட் வேணுமோ அது மேலே ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து நான் எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மந்த் எந்த இயர் வேணுமோ அது அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து இது யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இதில் வந்துட்டு கரண்ட் டேட் வேணும் அப்படின்னு கரண்ட் டைம் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னாக்கா இன்சர்ட் கரண்ட் டைம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னாக்கா டைம் வந்து இன்சர்ட் ஆயிரும். அது நம்ம இந்த காலண்டரை வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலண்டர் டாகல் காலண்டர் சைஸ் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பெருசாகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலண்டர் தீம். என்ன தீம் வேணுமோ நம்ம அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 5 தீம் வந்து இதில் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து தீம் மாறிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சேஞ்ச் கேலண்டர் சிஸ்டம் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்க போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பீப்புள் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடின்ஸ். இந்த ஆடின்ஸையும் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆடின்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சின்ன கிராஃப் மாதிரி போட்டு கொடுக்கும். ஆல்ரெடி வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கண்ட்ரி அண்ட் எம்ப்ளாய்ஸ் போட்டு ஒரு டேட்டா வச்சுருக்கிறேன். இந்த டேட்டாவை எப்படி நம்ம இதில் கொண்டு வரது ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஃப் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்கும் டேட்டான்ட்டு. இந்த டேட்டாவை கிளிக் பண்ணி செலக்ட் ஒரு டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போய்ட்டு நம்மளுடைய டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கிராஃப் மாறிடும். இதில் போய்ட்டு நம்ம வேல்யூஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உடனே இந்த இடத்துல அப்டேட் ஆகிரும். அது இல்லாமல் இதில் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டைப் இருக்கும். ஸோ தீம் வந்து எந்த மாதிரியான தீம் வேணுமோ அந்த தீமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா விக்கிபீடியா. இந்த விக்கிபீடியான்ற ஆடின்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆடினை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். விக்கிபீடியா கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து விக்கிபீடியா வந்துருச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஏதோ நம்ம சர்ச் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதுங்கிறது காட்டுது. இப்போ இந்த பாப்புலேஷன் வந்து நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். அதுதான் இன்சர்ட். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டா அப்படியே எக்ஸல் ஷீட்டில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கு அடுத்து நான் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கியூஆர் கோடு வந்து எப்படி நம்ம இதில் இன்சர்ட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். இந்த ஆடின்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கு ஆடின்ஸில் போவோம். கியூஆர் ஃபார் ஆஃபீஸ் இதுதான் அந்த ஆடின்ஸ். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து test.com அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே அதுக்கு அந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் வந்து கலர் வேணும் அப்படின்னு கலர் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதோடைய சைஸையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இன்சர்ட் ஆகும். ஒரு சில விஷயங்கள் வந்து அது சப்போர்ட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு பிட்மேப்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த கியூஆர் கோட் இந்த இடத்துல வந்துட்டு ஆட் ஆயிரும். அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஸோ சிம்பிள்ஸ் வந்து ஏதாவது நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்குமே வந்துட்டு ஒரு ஆடின் இருக்குது. இந்த ஆடினில் போயிட்டு சிஆல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள்ஸ் அண்ட் கேரக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இன்சர்ட் பண்ணிக்கிங்க.
இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிள் வந்து நம்ம இந்த இடத்துல ஈஸியாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த லாங்குவேஜ் நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லாங்குவேஜோடைய டெக்ஸ்ட் லெட்டர்ஸையும் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.